என்னது நீட்டுக்கும் ஜேஇ மெயினுக்கும் கியூடி எக்ஸாம்ஸ்க்கும் எந்த சென்டரை நான் வந்து செலக்ட் பண்ணுறது ஆப்ஷனே இல்லாமல் தூக்கிடுறாங்களா? நான் எந்த சிட்டியில் இருந்தாலும் அதில் கொடுக்க மாட்டாங்களா? அப்படி எல்லாம்னு புரளி பரப்பிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நம்பாதீங்க, ரைட்டா? ஏன்னா எந்த விதமான அஃபிஷியல் வந்து நோட்டிஃபிகேஷனும் நம்மளுடைய என்டிஏ கொடுத்துருக்க ஒரே ஒரு நோட்டீஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு, யூடிஐ கார்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஆதாரில் இல்லைன்னா அவ்வளோதான் அட்ரஸ், நீங்கள் எங்கேயுமே எழுத முடியாது, அவ்வளோதான் பண்ணிடுவாங்க. இது வந்து நியூஸில் வந்துடுச்சு, அட்டகாசமாக வந்து நிறைய பேப்பரில் போட்டாங்க, அவ்வளோதான் இப்படிலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி குழந்தைங்களை மிரட்சி பண்ணாதீங்கப்பா. தேவையில்லாமல் யூடியூபர்ஸை தேவையில்லாமல் பண்ணாதீங்க. அகாடமிஷியன்ஸு நான் வந்து பர்ஃபெக்டாக வைங்க. குழந்தைங்களை வந்து தேவையில்லாமல் அவங்க ஏற்கனவே கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க, டென்ஷனில் இருக்காங்க படிக்கிறதுல. நீங்கள் வேற இதெல்லாத்தையும் போட்டு ஐயோ அப்படின்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன்.